அடிதூள் அமித்ஷா கால் வைத்த நேரம் வெளியானது நயினார் செய்த அதிரடி. இதுதான் செம்ம. தமிழக அரசியலில் கடந்த 3 மாதங்களாக பேசப்பட்டு வந்த ஒரு பயணம் இன்று ஒரு வரலாற்று சுவடாக புதுக்கோட்டையில் நிறைவடைந்துள்ளது. தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் துவங்கிய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற யாத்திரை அக்டோபர் 12, 2025 அன்று மதுரையில் துவங்கி 84 நாட்கள் இடைவிடாது பயணித்து ஜனவரி 4, 2026 அன்று புதுக்கோட்டையில் லட்சக்கணக்கான மக்களின் முன்னிலையில் நிறைவு பெற்றது. இந்த யாத்திரை வெறும் அரசியல் சுற்றுப்பயணம் அல்ல, அது ஒரு மக்கள் இயக்கமாகவே உருவெடுத்தது. டாஸ்மாக் மாடலின் சமூக பாதிப்புகள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேறாத நிலை, அமைச்சர்களின் அலட்சியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மக்கள் மனதில் இருந்த வேதனைகளை வெளிப்படையாக பேச வைத்தது. அதே நேரத்தில் தமிழகத்தை மீண்டும் தலைநிமிரச் செய்வோம் என்ற இலக்குடன் திமுக ஆட்சியை தோற்கடித்து மாநிலத்திற்கு மீண்டும் பெருமை சேர்ப்பதே இந்த பயணத்தின் மைய நோக்கமாக இருந்தது. 84 நாட்களில் 2400 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்த நயினார் நாகேந்திரன் தமிழகத்தின் 8 திசைகளையும் சுற்றி 52 அமைப்பு மாவட்டங்களையும் 33 நிர்வாக மாவட்டங்களையும் கடந்து மக்களை நேரில் சந்தித்து உரையாடினார். 47க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. சில இடங்களில் தடைகள் வந்த போதும் அவற்றை மீறி நடைபெற்ற இந்த கூட்டங்கள் திமுக அரசின் குறைபாடுகளையும் மத்திய அரசின் சாதனைகளையும் வெளிப்படையாக மக்களிடம் எடுத்து சொன்னது. இந்த யாத்திரையின் தனிச்சிறப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி ஆதார வீடியோக்கள் பொதுக்கூட்டங்களில் ஒளிபரப்பப்பட்டது. அந்தந்த மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள நிர்வாக சீர்கேடுகள், மக்களின் நலனில் ஏற்பட்ட புறக்கணிப்புகள் ஆகியவை ஆவணங்களுடன் காட்டப்பட்டதால் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பயணத்தின் போது மக்கள் தங்களின் குறைகள், கோபம், எதிர்பார்ப்புகளை நேரடியாக பதிவு செய்தனர். அவை வாக்ஸ் பாப் வீடியோக்களாக வெளியிடப்பட்டு ஊழல், நலத்திட்ட தவறுகள், நிர்வாக அலட்சியங்கள் ஆகியவை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டன. மக்களின் குரலை அரசியல் மேடைகளில் முழங்க வைக்கும் பொறுப்பையும் நயினார் நாகேந்திரன் ஏற்றுக்கொண்டு பல இடங்களில் போராட்டங்களையும் முன்னெடுத்தார். இந்த பயணம் தமிழர் பண்பாட்டோடும் கிராமிய மக்களின் வாழ்க்கையோடும் நெருக்கமாக கலந்தது. கிராம தேநீர் கடைகளில் தேநீர் குடிப்பதிலிருந்து கோயம்புத்தூரில் வள்ளிக்கும்பி ஆடுவது வரை, தீபத்தூன் பூர்ண சந்திரனுக்கு மோட்ச தீபம் ஏற்றுவது வரை கலாச்சார ஒருமைப்பாட்டையும் உணர்ச்சி பிணைப்பையும் வலுப்படுத்தியது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலமும் இந்த யாத்திரையில் தெளிவாக வெளிப்பட்டது. அதிமுக, டிஎம்சி, ஐஜேகே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் பங்கேற்று அரசியல் மேடைகளை பெரும் திருவிழாவாக மாற்றினர். இதனால் ஆளும் திமுக அரசியல் ரீதியாக சிக்கலில் சிக்கியதாகவே அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. இன்று புதுக்கோட்டையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் இந்த யாத்திரை நிறைவடைந்தது. ஆனால் தலைவர்கள் கூறுவது போல இது ஒரு முடிவு அல்ல, தமிழக அரசியலில் மாற்றத்திற்கான ஒரு புதிய துவக்கம். சட்டம் ஒழுங்கை மீட்டெடுப்பது, மக்களுக்கான உண்மையான மக்கள் நல ஆட்சியை உருவாக்குவது, தமிழகத்தை அமைதி, முன்னேற்றம், செழிப்பு நிறைந்த மாநிலமாக மாற்றுவது என்ற இலக்குகளுக்கான அடித்தளமாக இந்த யாத்திரை கருதப்படுகிறது.